ஸோ என்ன பண்ண போகிறாங்க கொஸ்டின் நம்பர் 18 எக்ஸாம்பிள் 18 வந்து secant theta equal to x plus 1 by 4x comma x is not equal to 0 find secant theta plus tan theta இந்த வேல்யூஸ் கேட்குறோம். சரி வெறும் secant theta வச்சுட்டு எப்படி நம்ம tan theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். secant square theta equal to 1 plus tan square theta. அப்போ இதில் வந்து tan square theta என்னன்னு தெரிஞ்சிச்சு. tan square theta equal என்ன secant square theta minus 1. நம்மளுடைய secant theta வேல்யூ இங்கே இருக்குது, அந்த வேல்யூ இங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்னாச்சு secant theta ஓட வேல்யூ என்ன கொடுக்குறாங்க எக்ஸ் ப்ளஸ் 1 by 4x secant ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் போட்டு minus 1. இது a plus b ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட், அதனால் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 4xனா 16x ஸ்கொயர் ப்ளஸ் 2 times of x into 1 by 4x minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், இதையும் கட் பண்ணால் 2, இந்த எக்ஸையும் இதையும் கட் பண்ணால் 1 by 2 இந்த ரிசல்ட் கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா that is equal to x square plus 1 by 16x square plus 1 by 2 minus 1. ஸோ எகெயின் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 16x ஸ்கொயர் மைனஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் minus 1 by 2 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது ஒரு ஆர்டர் ஃபார்மேட் எழுதுறாங்க. என்ன ஃபார்மேட் எழுதுறாங்கன்னா x the whole square plus 1 by 4x the whole square minus 1 by 2. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, என்ன டேம் இல்லையோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சைன் இருக்கிறனால, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, பியோட வேல்யூ என்ன 1 by 4x. அப்போ இந்த ரிசல்ட் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1 by 2 வரும். ரெண்டு ஈக்குவலாக மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஈக்குவலாக எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் கட் பண்ணால் 1 by 2 வரும். இந்த எக்ஸையும் இதையும் கட் பண்ணால் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 1 by 2 தான் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுறாங்க. சரிங்களா? இந்த 1 by 2 தான் வந்து இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதானு? அவ்வளோதான். அப்போ இது என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு என்ன ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் 1 by 4x ஹோல் ஸ்கொயர். இது யாரோடது tan ஸ்கொயர் தீட்டாவோடது. இப்போ நம்மளுக்கு tan தீட்டா வேணும். tan தீட்டா வேணுங்கிறது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், இது வந்து ஸ்கொயர் கட் பண்ணால் என்ன தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? எப்பயுமே ரூட் எடுக்கும்போது அதனோட ரிசல்ட் வந்து ரெண்டு ரூட்டாக இருக்கணும், ஒன்று ப்ளஸ் வேல்யூ இன்னொரு மைனஸ் வேல்யூ. அந்த கான்செப்ட் தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ அதே கான்செப்ட் இங்கே எடுக்கிறாங்க. ஒரு வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 by 4x, அடுத்த வேல்யூ என்னது மைனஸ் வேல்யூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 by 4x இருக்குங்களா, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 by 4x. இந்த ரெண்டு வேல்யூ தான். அப்போ tan தீட்டாக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. சீக்கண்ட் தீட்டா ஒரு வேல்யூ தான், பட் tan தீட்டாக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 1 by 4x. அப்போ சீக்கண்ட் தீட்டா ஒரே ஒரு வேல்யூ தான். சீக்கண்ட் தீட்டா என்னது சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு எந்த வேல்யூ இருந்தாலும் ரெண்டு வேல்யூக்கு சீக்கண்ட் தீட்டா ஒன்று தான், எக்ஸ் ப்ளஸ் 1 by 4x. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான், சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா கேட்குறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் 1 by 4x plus x minus 1 by 4x. அப்போ என்னாச்சு minus 1 by 4x plus 1 by 4x கேன்சல் ஆயிரும். அப்போ secant theta plus tan theta
ஈக்குவல் டு 2x. இதுதான் ஃபஸ்ட்டு tan தீட்டாவோட ரிசல்ட். அப்போ செகண்ட் tan தீட்டாவோட ரிசல்ட் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ செகண்ட் tan தீட்டா யாரு? இது ஃபுல்லாக செகண்ட் tan தீட்டா. அப்போ மைனஸ் உள்ள பொசிஷன் என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/4x. இதுதான் வந்து இதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்போ என்னது? செகண்ட் tan தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/4x. சீக்கண்ட் தீட்டா சேம் எழுதும். எந்த கேஸ் எடுத்தாலும் சீக்கண்ட் தீட்டா சேம் எழுதும். எக்ஸ் ப்ளஸ் 1/4x. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு ஆட் பண்ணுற கண்டிஷன் தான். அப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்க. சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1/4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/4x. எக்ஸும் எக்ஸும் கட்டு. அப்போ 2 டேர்ம்ஸ் ஆஃப் 4xன்னு வரும். அதை கட் பண்ணால் என்ன கிடைக்குது? 1/2x. அப்போ ரெண்டு வேல்யூ ஒன்று 2xஆக இருக்கலாம் ஆர் 1/2xஆக இருக்கலாம். இதுதான் நம்மளுடைய சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 18 வரும்.